ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த வீட்டில் அடிக்கடி பல சூழ்நிலைகளுக்காக நான் பாசம் ஜெபம் பண்ணியிருக்கோம். பல அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சதுனால தான் இந்த சூழ்நிலையில் நாம் இங்கே கூடி வர முடிஞ்சது. அது முக்கியமான விஷயம். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் இந்த வீட்டில் பல அற்புதங்களை செஞ்சதுனால தான் இந்த சூழ்நிலையில் இப்படி கூடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு அனுமதியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வசனத்துக்குள்ளே போகிறோம். என்ன பார்க்குறோம்? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அது 43ஆம் வசனத்தில் மத்தேயு 21:43 படிக்கிறீங்களா? வேகமா. பரலோக ராஜ்யம் ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு தான், நாங்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகள், வேற யாரும் அதுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி ரொம்ப எருமாப்பா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான், தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும். ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாய் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, அது நீக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும்னு சொன்னா அதற்கேற்ற தகுதி உள்ளவர்கள், கன்னி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். பல வேளையில் கிறிஸ்தவர்கள் நினைப்பாங்க, நாங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசி, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், இல்லைன்னா என்னென்ன மாதிரி காரியெல்லாம் செய்கிறேன், நான் தான் தேவ பிள்ளை, எனக்கு தான் பரலோக ராஜ்யம் நினைச்சுக்குவாங்க. இங்க ஆண்டவர் சொல்ற காரியம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதிகள், கனிகள் உங்களிடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஏன்னா கிறிஸ்தவ என்வாரன்மெண்ட்டில் நான் பல சூழ்நிலையில் சுற்றி வர்றவேன், பல நம்பிக்கைகள், பல வழிபாடு இருக்குது. நான் இங்கே காரில் வந்து கொண்டு இருக்கும்போது கூட ஒரு குறிப்பிட்ட சபையார் அவங்க பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறது கிடையாது, இப்போ ஞானஸ்நான சுவிசேஷ சத்தியத்தையே விசுவாசிக்கிறது கிடையாது. கோபுரெல்லாம் பெருசாக கட்டியிருக்காங்க. ஆமாம், என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, ஏசுநாதர் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் தானே. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம் என்ன பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டவர்கிட்ட சொன்ன பருத்தியெல்லாம் எல்லாரும் பாடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, பாடிட்டு போட்டு வேண்டாம், நான் சொல்லல. சரி, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நெவர், அதுக்குரிய தகுதி உள்ளவனுக்கு தான் அது கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அடையக்கூடிய காரியங்களை குறித்து நான் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நாம எந்த சபை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தின் படி நமக்கு என்ன அந்த தகுதி இருக்கிறதா என்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். ஒரு சில விஷயம் பார்க்கணும். மத்த 6:20-21 சொன்னார், பரலோகத்தில் உன் பொக்கிஷம், உன் விளையாடப்பட்ட காரியம் எல்லாம் அங்க வைக்கணும். உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் மனசு இருக்க முடியும். அப்ப பரலோகத்துல மனசை வச்சிருக்கவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறத ரொம்ப எளிதா புரிந்து கொள்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் சொல்லுது, இருளின் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய விடுதலை செய்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்தவான்களின் சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இதுல தான் போறோம். அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். தானியேல் 12:13 சொல்லியிருக்க, தானியேலே நீ போகலாம், நீ இளைப்பாறி கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திரம், உன் சொத்து அடையும்படி நீ உலகத்தின் முடிவிலே அழைக்கப்படுவாய். உன் சொத்து சுதந்திரம் எங்க கிடையாது. அந்த பரிசுத்தவான்கள் சுதந்திரம் உலகத்துல கிடையாது, அது பரலோகத்தில் இருக்கு. அதுக்கு தேவன் அந்த பரலோகத்தின் தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவன் ஆவியா இருக்கிறார், நம்ம தேவ ஆலயமா மாறணும். 1 கொரிந்தியர் 3:16 அந்த தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எகைன் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் என்றோ கை கால் உதறவர்கள் சத்தம் அப்படி சொல்லல, ஆவியினால நடத்தப்படுறவர்கள். அந்த வார்த்தையை சரியா நீங்க பிடிச்சுக்கணும். அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தெளிவா வச்சிருங்க.
சரி, இப்போ நீங்க இந்த ஆவின்னு சொன்னோன்னா என்ன பிரச்சனை, நிறைய ஆவியை பார்க்குறோம் இல்லையா? நீங்க 1 கொரிந்தியர் 2:12 சொல்லுது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பெற்றோம். அந்த ஆவியினாலே பரலோகத்துக்கு ஏற்ற தகுதி உடையவர்களாய், கன்னிகள் உடையவர்களாய் நாங்கள் நடத்தப்படுகிறோம். அல்ல சரிதானே? பரலோகத்திலிருந்து ஆவி வந்தாதான் அது பரலோகத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நம்மை நடத்த முடியும் என்பதை புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:2-3 வந்தா, முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படியும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்ப நடந்து கொண்டீர்கள். அந்த வசனம். அடுத்த வசனம் சொல்லுது, அவைகளில் அந்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனத்தை, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், அந்த வார்த்தையை படிச்சுக்கணும், முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல தேவனுடைய தண்டனைக்கு உரியவர்களாய் வாழ்ந்தோம். இந்த வார்த்தை மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து, அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஆவி வேலை செய்யுது. அது உலகத்தின் ஆவி. என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுது? ஒன்று, மாம்சத்துக்கு நேற்றபடி நடக்க வைக்கிறது, இந்த உலக வழக்கத்தின்படி நடக்க வைக்கிறது. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஆவின்னு இருக்குல்ல, அதை நம்ம இந்த கொஞ்சம் கன்னிகளை நிதானிக்கிறதுக்கு இந்த வசனம் பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தின் ஆவி என்ன செய்யுது? மாம்சத்துக்கு ஏதுவாய் நடக்க பண்ணுது. நீங்கள் கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில், அந்த 19லிருந்தே நீங்கள் வாசிட்டு போகும்போது 2 ஆவியை குறித்து அங்கே சொல்லியிருக்கு. முதலாவது இந்த மாம்சத்துக்கு ஏற்ப நடத்துகிற ஆவியை குறித்து சொல்லியிருக்கு. அது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், அடுத்த கவனிங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். நடத்திருங்க. இது எந்த ஆவின்னு சொன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. அதான் மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லியிருக்குல்ல. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி ஒரு ஆளுக்குள்ள வந்தா இந்த காரியம்லாம் இருக்கும். சண்டை இருக்கும், பிரிவினை இருக்கும், மார்க்க பேதம் இருக்கும், அரசியல் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆவியை பார்த்துக்கணும். சரியா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ஈஸியான காரியம் இல்லை. பெந்தகோஸ்துக்காரன் போயிடுவான்னு யாரும் தப்பாக நினச்சிடாத. நான் சொல்லி தான் ஆகணும். இங்கே இருக்கிறதா உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி கனி இருந்தால் நமக்குள்ளே இருக்கிறது பரலோகத்தில் இருந்தது ஆவி கிடையாது. ஆவியை அந்நிய பாஷை கை கால தரது வச்செல்லாம் முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஆவியின் கனின்னு அடுத்தது 5:22 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், 9 கனி சொல்லியிருக்குல்ல. இந்த கனியை வச்சு தான் இது பரிசுத்த ஆவியான்னு முடிவு பண்ணும். வேற 1000 கதை நீங்கள் சொல்லிடுவீங்க. நெவர், ஒரு நாளும் கிடையாது. தேவ அன்பு, அது ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படணும். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் உண்டு. இங்கேயும் இயேசு வராதுன்னு அங்கேயும் இயேசு வராதுன்னு 2 மாறி தகராறு, அடி, தீர்க்க முடியல கேஸு. ஆமாம், இங்கேயும் அந்நிய பாஷை கை கால் உதறது, அங்கேயும் உதறது, 2 கேஸ் நடத்திக்கிட்டு இருக்குது. அங்கே தனி கர்த்தருடைய பந்து, இங்கே தனி கர்த்தர், ஒரே ஸ்தாபனம், ஒரே கூட்டாயம். நான் நிறைய சுற்றிட்டு வர்றேன் இல்லையா? அதனால் இதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. இது அசுத்தாவி உலகத்தை ஏமாத்துறது இல்லை, சிக்கப்படாது. சரியா? நாங்கள் அந்த சபையாக்கு அந்த பேச்செல்லாம் வேண்டாம். உனக்குள்ள இருக்க ஆவி கனிதான்டா உனக்கிட்ட தெரியுது. நீ எதுக்கு அடுத்து பீத்த போற? நீ இதான் உனக்கிட்ட இருக்க ஆவி, உங்ககிட்ட இருக்குது வேற ஆவி. இது பரிசுத்தாவி கிடையாது. அப்போ அன்பு ஊத்தப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வருமாங்க? கொஞ்சம் கூடுதல் குறை இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம அப்போ என்னதுன்னா, இந்த அதான் சில வேளை நான் பெந்தைக்கோஸ்து ஆவின்னு வார்த்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறேன். இந்த ஆவி கூட்டத்தின் ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. அதனால தான் சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு சண்டையும் வழக்கம், பிரிவினையும், வைராக்கியம், அத்தனையும் பிசாசின் ஆவி, மாம்சத்தின் ஆவி, உலகத்தின் ஆவிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதில் சிக்கப்படாது. அதில் சிக்கினீங்கன்னு சொன்னால் அப்புறம் அதில் இருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 இந்த ஆவி என்னெல்லாம் செய்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:3-4 சீக்கிரம் படிச்சிருங்க. பொறாமைகளும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நெல்லுங்க. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் தானே. இந்த குணம் எல்லாம் இருந்தால் இவன் ஆவிக்குரியவன் இல்லை, பரலோகத்துக்குரியவன் இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது பேக்க ஆவி. ஓகே, அடுத்தது இருந்து இது ஒரு ஓட்டங்கரை மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி தான்டா நீங்களும் நடக்குதியே. அவனுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? அவனோட இதோட யோக்கியமா இருந்துட்டு போறான். அதை விட கேடு கட்ட நிலையில தான்டா நடக்கிறீங்க. மனுஷன மாதிரி தான் நடக்கிறீங்க, மாம்ச ஆவியில தான் நடக்கிறீங்க. ஓகே, கமான் கண்டினியூ.
ஒருத்தன் சொல்லுகிறான் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். அப்புறம் சொல்லுகிறபடினால் சரிதானே, நீங்களே உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து முடிவெடுத்துருங்க. இது மாம்சம், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் வேற ஒருத்தனை சேர்ந்தவன், நான் அதிமுக, நான் மதிமுக, அப்புறம் பூக்கா பாக்கா கீக்கா எங்கோடி இல்லாமல் போட்டு எல்லாம் இப்படிப்பட்டு இது ஆவிதானே, இந்த ஆவிதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆள் பரலவராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னாகன்னு சொல்லி இருக்கு. அதாங்க விஷயம். பிறகு சொல்லிக்கிட்ட காலத்தை ஓட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. சரி, அப்போ இந்த ஆவியை பற்றி கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம ஆவியை நாம நிதானிச்சு பார்க்கணும். இல்லை ஒரு கட்டத்தில் நான் சொல்லணும், கர்த்தர் அழைச்சிருப்பார், சில சூழ்நிலைகளை பயன்படுத்துவார். நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சபையில் நான் பிரசங்கத்துக்கு போவேன். அங்கே போகும்போது அந்த சூழ்நிலையை பார்த்தேன். நான் நினச்சேன், பெரிய சன்னியாசிங்கிறாங்க, சியோனுக்கு போகிறவங்கிறாங்க, இந்த பெருமையான ஆடம்பரம் எல்லாம் என்னத்துக்கு செஞ்சுருக்காங்க மனசில் நினச்சேன். அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியான ஒரு பிரசனத்தை போட்டார். முந்தின நாட்களில் உலகத்துக்கு நடுவில் சபை இருந்துங்க, இப்போ சபைக்கு நடுவில் உலகம் இருக்குது. சரிதானுங்களா? அப்படியே அங்கே இருக்க பாஸ்டர் மாதிரிலாம் வச்சுட்டு தான் பேசினேன். முந்தின காலம் உலகத்துக்கு நடுவில் சபை இருந்து இப்போ சபைக்கு நடுவில் உலகம் இருக்குன்னு நான் பேசிட்டேன். கொஞ்சம் மாதங்கள் கழிஞ்சது, அங்கே பெரிய வில்லங்கம் ஆகி போச்சு. பெரிய வில்லங்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற பக்கம் எல்லாம் தூக்கி தூர போட்டாங்க, பெரிய பிரச்சனை. அதுக்குள்ள நான் போல. எதுக்கு சொல்றேன்னா, தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகும்போது, தேவ பிரசன்னம் நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போகும்போது, தேவ பிரசன்னம் நம்முடைய சபைகளை விட்டு விலகி போகும்போது சண்டை, பிரிவினை, அக்கிரமம், அரசியல் எல்லாம் உள்ள வரும். அல்ல இல்லையா? கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் இருக்கிறது வரைக்கும் மைனர் மேட்டர்ஸ் வரும், சின்ன சின்னது வரது மாறி போயிடும். ஏன்னா அங்கே ஒரு பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இருக்குல்ல, இந்த மாம்சத்தின் கிரியைகளை, இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பவர் அங்கே ஒர்க் பண்ணுது. இந்த பவர் நம்ம வாழ்க்கையை விட்டும், குடும்பத்தை விட்டு, ஊழியங்களை விட்டு, சபையில விட்டு போனால் அதுக்கப்புறம் தான் அரசியல் நடக்கும், அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். அவர் விட்டுட்டு போயிடுவார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். என்ன செய்யறாராம்? பிசாசுக்கு, எருசலேமே எருசலேமே எத்தனை தடவை உனக்கு ஏற்றுக்கொள்ள மனசா இருந்தேன், உனக்கு மனசு இல்லை, சரி போ, உனக்கு இஷ்டத்தின்படியே போ. சத்துரு வருவான். அதுக்கப்புறம் தான் எப்பெல்லாம் தேவ பிரசன்னங்கள் எல்லாம் விலகி போறதோ, அப்ப சத்துருக்கள் கையில இஸ்ரவேலர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், தேவாலயம் இடிக்கப்பட்டதுங்கிற சம்பவத்தை நாம பார்க்கிறோம். ஸோ நாங்க நிறைய ஊழியங்களை சுத்தி வரும்போது சில கனிகளை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் போயாச்சு, இங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக்கு போயாச்சு, பிசாசு உட்கார்ந்துருக்கிறான், மாம்சம் வேற காரியெல்லாம் உட்காந்துருக்கான், பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். எங்களுக்கு தெரிஞ்சிடும். கோபுரம் இருக்கும், கார் இருக்கும், வண்டி இருக்கும், ஆள் இருக்கும், திருவிழாத்தனமா கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அரசியல் எல்லாம் நடக்கும். கர்த்தர் போயிருப்பார். அது எங்களுக்கு ஆவியில தெரியும். போயாச்சு, ஏமாந்துறாத. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் சிக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 4 படிச்ச ஒரு சம்பவம். அந்த ஸ்னேயார் தேசத்துல அந்த ஜனங்கள் பார்க்கறாங்க, நமக்கு எல்லா வசதியும் இருக்கு, இவங்க வானத்தை அளாவுகிற ஒரு கோபுரத்தை கட்டி பேர் உண்டாக்குவோம்னு சொன்னாங்களா. 4ஆம் வசனத்தினா அது பேர் உண்டாக்குவோம். எப்ப பேர் உண்டாக்குறதுக்கும் பெருமை அடிக்கிறதுக்கும் தலைவன் ஆகுதுக்கும் இவனு நினைப்பானுளோ, உடனே கர்த்தர் உங்களுக்கு பேர் உண்டாக்கணுமா, நான் வரேன். அவர் இறங்கி வந்தார், பார்த்தார், எல்லாம் நல்ல வசதியா இருக்கு, பணம் தாராளமா வெள்ளம் போல அருவியில பாஞ்சிட்டு இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அப்படியா விஷயம். அவர் பாஷைகளை தாறுமாறாக்குனாரு. பார்த்துடுங்க, தாறுமாறாக்குறது யாரு? இப்போ கர்த்தராகும். சில இடத்துல தாறுமாற பேய வந்துட்டு பிரசங்கியாரு, பிசாசு வந்துட்டு, பேய ஒன்றும் இல்லை, கர்த்தர்லேயே ஒன்று தாறுமாறாக்காரு. இல்லையா? விவரம் வேணாம், எங்களுக்கு புரியும். பேயான்னு அலறாத நீ, ஆண்டவர் திறந்து விட்டுருக்காரு தெரியுமா? அவர் திறந்து விடலைன்னா வேலைக்குள்ளாம வந்திருக்க முடியாது தெரியுமா? சரி, இப்போ பாஷையை தாறுமாறி ஆக்கியாச்சு. ஒருத்தன் தமிழில் பேச, ஒரு ஹிந்தியில் பேச, எல்லாம் குழப்பம். 4 திசைக்கு ஓடி போனாவ கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே பார்க்குறோம். பார்த்துடுங்க, கர்த்தர் எப்படி குழப்பத்தை உண்டாக்கி இவனோட செதற அடிச்சாருங்கிறத நீங்க வேத வசனத்திலிருந்து புரியணும். சரி, இப்போ ஆதியாகமம் 19ஆவது அதிகாரத்தில் 12 வந்தா இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பேரு லோத்து, அவன் தேவனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அழைக்கப்பட்ட தேவ மனுஷனாகி ஆபிரகாமோடு புறப்பட்டவன். எப்படி யாரோட புறப்பட்டான்? ஒரு தரிசனம் உள்ள தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல மனுஷனோடு புறப்பட்டு வந்தவன். வெளியில வந்தவன மந்த மீப்பரலால ஏதோ கசாமசா ஆச்சு. சரி, பேசி தீர்த்துருக்கலாம்ல. அப்போ அவன் ஆபிரகாம் கேட்குறான், எப்பா நமக்குள்ள சண்டை எதுக்கு, நீ வலதுக்கும் போனா இடது பக்கம். ஆபிரகாமுக்கு மனநிலை பாருங்க, சரிப்பா நீ அப்படி போனா அப்படி போ, நான் இப்படி போறேன். தட்ஸ் ஆல். கர்த்தர் என்னோட கூட இருக்காருப்பா. கர்த்தர் என்னோட கூட இருக்காருன்னா எங்க போனாலும் அவர் என்னோட கூட இருப்பார். இப்ப இன்னைக்கு பிரச்சனைக்கு சண்டைக்கு என்ன காரணம் தெரியுமா? தன்னோட கர்த்தர் இல்லைங்கிறத அநேகர் உணர்ந்து கொள்வார்கள். அல்ல இல்லையா? நல்லா தெரியும்,
கர்த்தர் என்னோட இல்லை, என்னை கைவிட்டாச்சு, எனக்கு நிலைமை 50 குழப்பத்துக்குள்ளாகுதான் கலகம் பண்ணுவான். பார்த்துடுங்க, கர்த்தர் கூட இருக்கான்னு தானே ஒன்றும் கவலை இல்லை. நீ அங்கே போறியா, நான் இந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போறியா, நான் இந்த பக்கம் போகிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. கர்த்தர் என்னோட கொடுக்குறாரு, இட்ஸ் ஓகே, போயிடுவான். ஆபிரகாம் பையாச்சு. இவன் பார்த்தான், சோதோமுக்கு போகிற அந்த சோதோம் குமார பட்டணம் ஏதேனை போல செழிப்பாக இருந்தது. அப்படி பார்த்தான், நமக்கு அங்கே போவோம்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன், நான் பையாச்சு. அங்கே போய் உட்காந்தா அவன் சமாதானமாக இருக்கல. நல்லா கவனிச்சுக்கணும், கர்த்தர் கூட இருப்பாருன்னு சொல்லி போனவன் போயிட்டான். அவன் கடைசி வரை இருந்து அவனுக்கு வம்சம் கிண்டங்க இருக்கு. இவன் அங்கே போன இடத்துல சமாதானம் இல்லை, அங்கே இருக்க பாவம் எல்லாம் பார்த்து மனசுக்குள்ளே பாதிக்கப்பட்டவனாய் அப்படி இருக்கிறான். இப்படி இருக்கும்போது பட்டணமோ பொல்லாத பட்டணம். அடுத்த காரியம் வருது, கர்த்தர் அந்த அக்கிரமத்தை பார்த்தார். இந்த பட்டணத்தை அழிக்கும்படி 2 தூதர்களை அனுப்புறார். 2 தூதர்கள் வர்றாங்க. அவங்க லோத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஷார்ட்டாக போகிறேன். வந்து சொல்கிறாங்க, ஏப்பா சங்கதி இப்படியா இருக்கு, நீ உனக்கு சொந்தக்காரன் இருந்தால் கூப்பிட்டுட்டு வந்துரு, மருமக்கள் இருந்தால் கூட்டிட்டு வா, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோன்னா. இவன் அங்கே போய் சொன்னாலே இப்படி ஆகும் சங்கதி, பிரச்சனை ஏதோ சிக்கலில் மாட்டிட்டோம், வந்துருங்க, நமக்கு தப்பி போவோன்னா ஒரு வேலும் வரல, எல்லாரும் பரியாக. ஏன்னா கோபுரம் இருக்குது, கொட்டாரம் இருக்குது, காரம் இருக்குது, வண்டி இருக்குது, மனசில் ஆகாது இல்லையா? அப்போ எல்லாம் இருக்க வேலை மனசிலாகவே இல்லை. இப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் வர இல்லையா, சரி நீங்களாவது வாருங்க. அந்த லோத்துவையும் மனைவியும் பிள்ளைகளையும் பிடிச்சி இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டு, நீ இங்கே நிற்காத. 17ஆம் வசனம், அந்த சமபூமி எங்கும் நெல்லாத, ஜீவன் தப்ப ஓடிப்போ. கர்த்தருடைய பிரசன்னம் பொய்யாச்சு, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, பேரழிவு காத்திருக்கு. ஏதோ இவன் கொஞ்சம் நீதிமான், அது நீதிமானாகிய லோத்துன்னு எழுதியிருக்கு, அது உண்மைதான். பாதிக்கப்பட்டு இருந்தான்ல, அவனுக்காக ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். யாரு? ஆபிரகாம். சரியா? 10 நீதிமான் இருந்தா 5 இப்படிலாம் கேட்குறான்ல. ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறான், இவனுக்காக வேண்டிதான். சரி, அதை பார்த்து நீ இப்போ சரி தப்பி போடான்னா போகல, இழுத்து கொண்டு விட்டாலும் போகல. மலைக்கு போடா, சீவன் மலைக்கு போடா, மேலான அனுபவத்துக்கு போடா. அப்படிதான் அங்கே இருக்கும், மலைக்கு ஓடி போன்னு இருக்கும். அது கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் மேலான விலை தேடு, மேல பூமிக்கு விலை தேடாத, உன்னதங்களில் அவரோடு கூட தேடு, சீவன் மலைக்கு ஓடி போயிரு, தேவ பிரசனை இருக்க இடத்துக்கு ஓடி போயின்னு சொன்னா, நான் அங்கே மலைக்கெல்லாம் போயிட மாட்டேன், பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, போட்டா ஒரு சின்ன ஊர் தானே, இந்த இடத்தெல்லாம் அழிச்சிக்கு வந்திருக்கேன் நாங்கள். சரி அப்படியா போய் தொல்ல, அந்த ஊரையாவது உனக்கு விட்டு வைக்கிறேன்னு சொல்லி ஓடி போயாச்சு. சரி அப்படி அவன் போனான். இந்த பொம்பளை என்ன செஞ்சா, பாதியில் ரிட்டர்ன் திருப்பி நடந்தா, திரும்பி பார்த்தான்னு எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு. அவள் திரும்பி நடந்துட்டா. இந்த வீட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடமாட போட்டுக்கிட்டு ஓடி போகிறதா, கொல்லாமே பெருசங்காரு அப்படின்னு இவன் தலைகளை நடந்த நேரம் முடிஞ்சிட்டு வானத்திலிருந்து அக்கனி விருந்தாங்க நிற்கலாம் புது நாட்டு. ஆண்டவர் சொல்லார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க, லோத்தின் மனைவியை ஞாபகத்தில் வச்சுருங்க, மறந்துடாதுருங்கன்னு ஆண்டவர் சொன்னாங்க. என்ன காரியம்னா, ஒன்றை விட்டு வேலை, அது ஆபத்து, அது தேவ பிரசனை பெய்யாச்சுன்னா பின்ன என்ன பண்ணாங்கட்டி அதுக்குள்ளே இருந்துட்டு போறீங்க. பாதுகாப்பான சீவன் மலைக்கு போங்கப்பா, தேவ பிரசனை இருக்கிற இடத்துக்கு போங்கப்பா, மேலான வழி தேடுற இடத்துக்கு போகப்பா. இந்த மாதிரிப்பட்ட மோசடியான மாம்சத்திற்கெல்லாம் படிச்சுட்டான்ல, இந்த மாதிரிப்பட்ட எல்லைக்குள்ள எதுக்கு ஓம் வழிக்கு அழிக்கணும் ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம். இன்னொரு சம்பவம், 1 சாமுவேல் 16:14. அது 16:14. சவுல்ங்கிற மனுஷன் இவன் கழுதையில தேடுக்கு போனான். போன வழியில் கர்த்தருடைய கிருபையினால மன்னர் பதவி கிடைச்சிட்டு. என்ன கிடைச்சிட்டு? கழுதையை தேர போடவனாக்கம் காணையில் என்ன தப்புனுக்க. சரி, போன இடத்துல மன்னர் பதவி, ராஜ பதவி கிடைச்சாச்சு. சரி, அவனை ராஜா வாக்கியாச்சு. ராஜா வாக்குனா இவன் கர்த்தர் சொல்லுதொன்னும் கேட்க மாட்டான், இவனுக்கு தோணுது மாதிரி தான். கொஞ்சம் பிள்ளை வந்தாச்சு இல்லையா, இஷ்டப்படி போவான். விளைவு, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. அது யோவான் 16:14 தானே, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை நல்ல கவனிக்க, கர்த்தருடைய ஆவி இருந்த போது அவன் ஸ்டெடியாக தான் எல்லா வேலையும் செய்கிறான். இப்போ அந்த ஆவி போச்சு, கலக்கத்தின் ஆவி வந்தவன தான் குழப்பம் வந்துடுது. தாவி இது வந்துடுவானோ, எனக்கு நாற்காலியை பிடுங்கிடுவானோ, அவனுக்கு உறக்கம் கிடையாது. ஒரு இடத்துல உட்காரப்பான அவனுக்கு கலங்கம். அந்த தேவ அங்கீகாரம், அதிகாரம், ஆதரைசேஷன் சொல்லுவான். இது இருக்கிறது வரைக்கும் ஓடா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், சீயோன் மலை போல அசையாம இருப்பாங்க. இந்த அங்கீகாரம் போயிட்டுன்னு வைங்க, இந்த ஆவி போன பிறகு பல குழப்பம் உண்டாகி நமக்கு அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்துவோமோ, ஒரு பந்து நடத்துவோமோ, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோமோ, ஒரு பேரணி நடத்துவோமோ, அல்லது வேற ஏதாவது அரசியல் பண்ணணும், தன்னுடைய சீட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கடந்து வப்பராளப்பட்டு தாவீதை விரட்டுகிற சம்பவம் நமக்கு தெரியும். பார்த்துடுங்க. ஏன்னா நீங்க 1 சாமுவேல் 13:8 படிச்சா, இப்போ மோசே சொல்கிறேன், நான் வருவேன், நீ எங்கள் காத்துரு, நான் பலி செலுத்தணும். அது சாமுவேல் வர கொஞ்சம் லேட் ஆனோன்னா இவன் சவுல் செய்கிறான், நேராக போய் இவனே பலியை செலுத்த ஆரம்பிக்கிறான்.
உடனே சாமுவேல் வந்துட்டான். வந்தவன சொல்லலாம், அடா அறிவு கட்டவனே, நீ புத்தீனமாய் செய்தீர், உனக்கு ராஜ வேலை தானே தந்திருக்கு, நீ வேணா அரசியலை பாரு, அங்கே இங்கே வச்சுட்டு இருக்க, இங்கே எதுக்கு வந்த நீ? பலி செலுத்த வேண்டிய காரியம் அது ஆசாரியருக்குள்ள விஷயம் இல்லையா, இங்கே எதுக்குடா வந்த? அது நீர் வாரக்கு லேட் ஆகிட்டு இல்லையா, அதனால நான் துணிஞ்சு இறங்கிட்டேன். அல்ல இல்லையா? பார்த்துடுங்க அவன் எப்படி அவனுக்கு இதை தவறான்னு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த வேலையை இவன் போய் துணிஞ்சு அங்கே போய் விழ வேண்டிய அவசியம் உண்டா? செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் 1 சாமுவேல் 15:19 21 வந்தா இவனுக்கு அந்த இதெல்லாம் அழிச்சு, சாபத்தீடானதெல்லாம் அழிச்சு போட்டுரு, உன்னை எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னால், இவன் பேருக்கு இந்த நசல் கொண்டது விலம் இல்லாது நொண்டி சப்பானியெல்லாம் அழிச்சிக்கிட்டு நல்ல கொழுமையான ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு வந்துட்டானா. ஓட்டிகிட்டு வந்தோடனே சாமுவேல் கேட்கறே, இவர் சத்தம் கேட்குது, அது என்னது? நாய், அதை அழிச்சு போட்டேன், இதை அழிச்சு போட்டேன், பின்ன இதை என்னது? அது கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தேன். கொள்ளாமா? அந்த இடத்துல எழுதியிருக்கான் கர்த்தருக்கு. அது 21 வசனம் நினைக்கிறேன், 15:21. சாபத்தீடானவைகளிலே, அந்த வார்த்தை அதில் இருக்கும், சாபத்தீடானவைகளிலே கொழுமையான ஆடு மாடுகளை கொண்டு வந்தானா. என்னத்துக்குன்னு கேட்டால் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தேன். அடம் அறிவு கட்டவனே, சாபத்தீடானதை கொண்டது எனக்கு பலி செலுத்தணுமா? எனக்கு கோயில் கட்டணுமா? எனக்கு காரியம் செய்யணுமா? அப்படி தேவையா? அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. அவர் கேட்காரு, பலியை விட கீழ்ப்படிதல் இல்லடா முக்கியம், நான் சொன்னதை நீ செஞ்சிருக்கணும், உனக்கு தோணுத மாதிரிலாம் ஓடக்கூடாது. இப்படி எல்லாம் காரியம் இருந்ததுனால தான் நீங்கள் 1 சாமுவேல் 15:11 சொல்லுவார், இவனை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது இல்லையா, இவனை ஆக்கி போட்டோமே, நான் ஒன்றை சொன்னால் வேற ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சங்கடப்பட்டு தான் இந்த ஆவியை எடுத்து கலங்க பண்ணின ஆவி வந்த விஷயம். அப்போ என்ன புரிகிறோம்னா, ஆண்டவரால் அங்கீகாரம் பெற்றவங்க தாங்க, அழைப்பு பெற்றவங்க தாங்க தாறுமாறாக நடந்தோன்னா பிடுங்கி போடுவார், ஃபியூஸை பிடுங்கி போடுவார். பிடுங்கியிருக்காரா? இது என்ன பார்க்கணும்ல, இதெல்லாம் பிடிக்கிட்டாரு, அப்புறம் சிக்கல் ஆயிட்டு. சரி, இப்போ அவனுக்கு மோனுக்கு கதையை பார்ப்போமே. மோனுக்கு நல்லா தெரியுது, யோனத்தானுக்கு நல்லா தெரியுது, அப்பனுக்கு பிராந்து பிடிச்சாச்சு, அப்பனுக்கு பிராந்து தெரிஞ்சாச்சு. தாவீது நல்லவன் தானே, என்னத்துக்கு போய் இதெல்லாம் செய்கிறீன்னு சொல்லி பார்த்தா அவன் கேட்கல, உனக்கு ராஜ்ய பாரத்தை பாதுகாக்கணும், மோனுக்கு பதவி கொடுக்கணும். சரி, இப்படி சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரிஞ்சாச்சு. அவன் யோனத்தான் சொல்கிறான் பாருங்க, 1 சாமுவேல் 23:17 தாவீதுகிட்ட சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவி எனக்கு அப்பன்கிட்டேருந்து பொய்யாச்சு எனக்கு தெரியும், இப்போ இருக்கிறது பேக்கி ஆவியாகும், கலங்கப்படுகிற ஆவின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த ஆவி உனக்குள்ள வந்து இறங்கிறதுக்கு எனக்கு தெரியும், உன்னை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணதும் எனக்கு தெரியும், தாவனுக்கு மோம் பேசுவதாகும் தெரியும், அதனால நீ தாண்டே ராஜாவா இருப்பா. யாரு? தாவீது ராஜாவா இருப்பீர், நான் உமக்கு அடுத்த ஸ்தானத்தில் வேணும்னா இருந்துக்கிட்டேன். அவன் சொல்லுவான், நான் 2ஆவதாக, அது 23:17 இருக்கு இல்லையா, 1 சாமுவேல் 23. சரி, அப்படியே இருந்துக்கிடுவேன். சரி, இவனுக்கு தெரிஞ்சு இல்லையா, நல்லா கவனிக்குதியலா? தெரிஞ்சாச்சு, அப்பனுக்கிட்ட இருந்து ஆவி பரிசுத்தாய் பெய்யாச்சு, பேயாக அவனை அலக்கழிச்சிருக்குன்னு தெரிஞ்சாச்சு. அதாக குழம்பி சும்மா பாவப்பட்டவனை விரட்டிக்கிட்டு நடக்கன்னு தெரிஞ்சாச்சு. இவன் சொல்லவும் செய்தாச்சு, நீ தான் ஆட்சிக்கிறவன். அப்போ என்ன செஞ்சிருக்கணும் இவன்? பாதுகாப்பா தாவீதுக்கு பின்னால் போயிருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்னத்தை சொல்லுதிய, போயிருக்கணுமா வேண்டாமா? போவே இல்லை. நான் எனக்கு அப்பனுக்கு விட்ட விட மாட்டேன், அரண்மனையை விட மாட்டேன், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு இல்லையா, விட மாட்டேன், அப்பனுக்கு கூட நடக்க. விளைவு என்ன தெரியுமா? 2 பேரும் யுத்தத்துக்கு போனாங்க, சவுலும் இந்த யோனத்தான் எல்லாம் சேர்ந்து எல்லாம் யுத்தத்துக்கு போய், நீங்கள் 1 சாமுவேல் 31:6 சவுலும் யோனத்தானும் அவனுடைய மற்ற மக்களும் ஒரே அடியா யுத்தத்தில் செத்து போனார். கவனிக்கலாம், யோனத்தான் யோக்கியனாக்கும், நீதிமானாக்கும், தாவீதை நேசிச்சவனாக்கும். என்னத்தினால அதை வந்தோன்னா, எனக்கு அப்பா விட்ட விட மாட்டேன், அரண்மனையை விட மாட்டேன், எங்கள் பாரம்பரியத்தை விட மாட்டேன். செத்த சிங்கத்துக்கு பின்னால எதுக்கு போனோம்? செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசின்னு எழுதியிருக்கல, சிங்கம் தான் செத்துலையா கிடாக்கு. ஆவி இப்போ அங்கேலியா இருக்கு, அங்கீகாரம் அங்கேலியா இருக்கு, அதிகாரம் அங்கேலியா இருக்கு, அதை புரிய தெரியாண்டாமா? அதை புரிய தெரிஞ்சு இப்படி போகுதா? புத்தி உள்ளவன் நைசாட்டு தன்னை பாதுகாத்துக்கிடுவான். இப்போ விளைவு என்ன தெரியுமா? அந்த நல்ல யோனத்தான், எல்லாம் தெரிஞ்ச யோனத்தான் சவுலோட ஒருமிக்க மாண்டு போறாரு. இப்போ நீங்க 2 சாமுவேல் 1:12-17 வந்தா தாவீது புலகும் போறான், யோனத்தானே சிநேகிதனே, உனக்கு விவரம் இருந்தப்புறம் எப்படி மாட்டிக்கிட்டேடா, எப்படி இவ்வளவு தெளிவ தேவன் தந்திருந்தப்புறம் என் கூட வந்திருக்கலாமேடா, நான் உன்னை பாதுகாத்திருப்பேனே, உனக்கு நல்லா தெரியுமே கர்த்தர் என்னோட கூட இருக்காருன்னு தெரியும் இல்லையா, நீ இப்படி மாட்டிக்கிட்டேடான்னு சொல்லி அந்த யோனத்தானுக்காக புலம்புறான், தாவீது புலம்புறான், உனக்கு இப்படி வந்துட்டேப்பா, உனக்கு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அது என்னது, கையோடு கை துன்மார்க்கன் தண்டனைக்கு தப்பான மாதிரி பொல்லாதவர்களோட சில வேளை கூட்டுக்கட்டு வச்சாச்சுன்னா நல்லவர்களுக்கு என்ன ஆயிரும், தீமை வந்துடும். நான் முன்னால் வருது, யோசபாத்து ஆகாப்பு 2, இஸ்ரவேல் தேசம் 2 பிரிக்கப்பட்டது, யூதா இஸ்ரவேல்.
இந்த ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாம் செய்வான். அவனுக்கு பண்டாட்டியாக்க ஏசபேல் விக்கிரகாரம் எல்லாம் செய்யுது. அவன் 40 திராட்சை தோட்டம் எடுத்த கதையெல்லாம் தெரியும். அவனுக்கு பேரில் சாபம் வந்தாச்சு, கர்த்தருடைய வார்த்தை அழிவு வந்தாச்சு. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யுத்தத்துக்கு போனான் சமாரியாவுக்கு மேலே. அப்போ இவன் அந்த யூதாவின் ராஜாவை தான் யோசபாத்தை கூப்பிடுவேன். ஓய், நம்ம 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போமா? ஏன்னா இவனுக்கு ஒரு பயம் கொடுத்தாச்சு. ஏன்னா கர்த்தருடைய இதுலேருந்து தள்ளப்பட்டாச்சு, எலியாவால் வார்த்தை உண்டாயாச்சு. இவனுக்கு ஒரு பயம் பேடி கொடுத்துட்டு உடனே அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து நம்ம சேர்ந்து போவோம்னா. அப்போ அதுக்கு முன்னே ஒருத்தர் விசாரிக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எழுதுல விசாரிச்சா 450 தீர்க்கதரிசிகளா கள்ளத்தனமாக போய் சொன்னாங்க. மிகாயான்னு ஒருதான் மட்டும் இல்லை, போய் நீர் செத்து போவீருங்கிறத சொல்கிறான். நான் ஷார்ட்டாக போகிறேன். சரி, இவன் தந்திரமாக ஒன்று செஞ்சான் பாருங்க. இந்த யோசபாத்து ஆகாப்பு யோசபாத்து சொன்னான், நீ ஒன்று செய்தியா, எனக்கு சட்டையை போட்டுக்க, எனக்கு தொப்பியை வச்சுக்க, எனக்கு ரதத்தில் யாருக்கிட்டு நீ தான் ராஜாவாக போகிற. அப்போ நீ எப்படி வருவ? நாய் வேஷம் மாறி அங்கோடியும் வருவேன். இப்படி அவனுக்கு ஏமாற்றி போட்டான். அவனை மட்டையே அவனும் ராஜ பதவி கிடைக்கணும்னு சாடி அங்கே போனா. அவனும் எல்லாம் பார்த்தான். லேய், எல்லார்ட்டையும் யுத்தம் பண்ணாத, இந்த ராஜாவை மட்டும் பார்த்து அடிச்சிருக்க, போட்டு விட்டுருக்க, எல்லாமே சுற்றிட்டானுவன். இப்போ தான் யோசபாத்துக்கு புரிஞ்சு மாட்டிக்கிட்டான். எல்லா பையனும் தேனீச்சை வளைஞ்ச மாதிரி வளைஞ்சாச்சு. ஆண்டவரே நான் கூக்குரல் போட்டானா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. நான் அப்படி போகிறேன். கர்த்தர் உடனே அந்த கூக்குரலை கேட்டார். அவனுக்கு மனசாயிட்டுலே, இது வேற ஆள், இவன் கிடந்தா அலறிட்டு கிடக்கான், இவன் வேற ஆளுன்னு சொல்லி விலகி போயிட்டான்லாம். இந்த யுத்தத்துக்கு போகும்போது ஃபயர் பண்ணிக்கிட்டு தான் முன்னால் போவாங்க. அது ஃபயரிங் ஷெல்லிங்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எதிரி வந்து தலையை எடுக்க முடியாமல் அடிச்சுக்கிட்டு தான் இவனுக்கு முன்னால் போக முடியும். போயிட்டு இது அப்போ அந்த காலத்தில் இன்னைக்கு மிசைல் ஃபயரிங் இருக்காது, அம்பு அடிப்பாங்க, சும்மா அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த அம்பு வேகமாக வரும்போது எதிரிக்கு எழும்பி நிற்க முடியாது, பதுங்கு குழியில் பதுங்கணும். அந்த நேரம் வந்து இவனை புகுந்துருவாங்க. இது வார் டெக்னிக். இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்த, சும்மா அடிச்சு விட்டு போகிறது. இவன் வேஷம் மாதிரி ஒரு கள்ளம் போனானே ஒளிச்சு, அவனுக்கு சந்து கடையில் அதாக பயங்கரமான காரியம். நான் அது முன்னால் வந்துட்டு, அதாவது ஒரு யுத்த வீரன் தலையில் இரும்பு தொப்பி வச்சிருக்கான், நெஞ்சுக்கு பிரஸ்ட் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அம்பு தொலைக்காது, கையில எல்லாம் இரும்பு. இந்த ஜாயின் இருக்குல்ல, இந்த கையை கொஞ்சம் அசைக்கணும் இல்லை, ஒரு இடவழி வேணும் இல்லை, இந்த இடவழியில் கரெக்டாக பார்த்து அம்பு வந்துட்டு பார்த்துக்கிடுங்க, கரெக்டாக சந்தில் வந்து இவன் சொன்னா எனக்கு அடிபட்டு கொண்டு போயிருங்க. அவன் வெளியே என்னன்னா யுத்தம் நடந்துட்டு இருந்து செத்து விழுந்துட்டான், முடிஞ்சிட்டான். சரி, ஓகே. அப்போ இதை மாதிரி நான் என்ன சொல்லுறேன், பரவ யோசபாத்து தப்பி வீட்டுக்கு வந்துட்டான். சரி, இப்படி எல்லாம் கர்த்தருடைய கரம் இடப்பட்டு போயிட்டு கிருபை போயிட்டுன்னு சொன்னா என்ன சம்பவிக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம பாதுகாக்கக்குள்ள வழியை பார்த்துக்கிடணும். ஊரோட போய் எல்லாத்தோட சேர்ந்து முழுகுவேன்னு சொல்லப்படாது. நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, உனக்கு தப்புக்குள்ள வழியை நீ பாரு, மற்றவன் அவனுக்குள்ள காரியத்தை பார்ப்பான், நீ என்னத்துக்கு அதில் போய் இடந்து அழிய போற. ரொம்ப கவனம். நாம் தேவ கிருபை பெற்றவர்களாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லையும் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சரி, இது இந்த சம்பவங்கள்லாம், இந்த பேரழிவுகள் இப்படி விசுவாசிகளுக்கு, பக்தி உள்ளவர்களுக்கு சில சம்பவிக்கிறது குறித்த ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, நீங்கள் வந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம், 2 சாமுவேல் 6-7 பார்த்து வச்சுக்கிடுங்க. நான் சம்பவத்தை சொல்கிறேன். தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி, நல்ல கவனிங்க, தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி அபினதாபுக்கு வீட்டில் இருக்குது. அப்போ தாவீது சீயோனை பிடிச்சிட்டான், அது தாவீது நகரம் ஆக்கிட்டான். இந்த உடன்படிக்கைப்பட்டி அங்கேருந்து எங்கே கொண்டு வரணும், தனக்கு நகரத்துக்கு சியோனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வாருங்கன்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் செய்து ஆளெல்லாம் அனுப்பிட்டான். ஸோ இந்த ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பட்டியை தான் கவனமான இடம். அந்த உடன்படிக்கை பட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணங்கிறது ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ராஜாவுக்கே தெரியாது. அவனுக்கு அரசியல் பண்ண தெரியும், அடிப்படி யுத்தத்துக்கு போக தெரியும், வேற காரியம் தெரியுமா, இது தெரியாது அவனுக்கு. சரி, அதனால சொன்னோம், இந்த ஆசாரியர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இந்த உடனுக்கு படிக்கப்பட்டு எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி செய்யணும், ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல, சொல்லி கொடுக்கல. இவனு என்ன செஞ்சானுவன், அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்து, என்ன வழக்கம் தெரியுமா? ஆமாம், அந்த உடன்படிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல இருந்து அப்படி தான் அவன் ஒரு 2 பசு இல்லையா, பசுக்கள் பூட்டிய ஒரு தேர் ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுட்டானுவன். இந்த ஒரு மரபு தான் அந்த காலத்தில் அங்கே இருந்து. அப்போ இவன் உளம் போனான், அந்த உடன்படிக்கையை பெட்டி எடுத்து அந்த பெட்டி அந்த இதுக்கு மேலே அதை அந்த ஒரு வண்டி அதில் 2 மாடு பசு கட்டிட்டு கொண்டு வந்தானுங்க. அப்போ அந்த ஊசாவும் அக்கியாவும் அந்த வீட்டில் அபினதாபனுடைய மக்கள் ஊசாவும் அக்கியாவும் தான் இந்த உடன்படிக்கப்பட்ட ரதத்தை இப்படி போயிட்டு இருக்குங்க. ஒருத்தன் இந்த வலது பக்கம், ஒருத்தன் இடது பக்கம், லெஃப்ட்டு ரைட்டு இந்த வண்டியை நடத்திட்டு வந்தானுவன். அங்கே ஒரு இடத்துல வந்தான்னு, அவனுக்கு பேர் என்னது, சரி ஞாபகம் இல்லை, அந்த வீட்டு அந்த களம் அவனுக்கு ஏரியா பக்கம் வந்தோன்னே இந்த மாடுகள் என்ன செஞ்சுதான், நாக்கோன் அவனுக்கு களத்து நல்ல கவனிக்கணும்.
படிக்க போகிறேன், உடன்படிக்கை பெட்டியாகும் வண்டியில் ஏற்றியாகும் கொண்டு வராவ. அந்த இடத்துல வந்தோடனே மாடு கொஞ்சம் மிரண்டோடனே பெட்டி இப்படி இப்போ கீழே விழுந்துருமோன்னு ஆச்சு. நல்லா கவனிக்கணும், பெட்டி கீழே விழுந்துடப்படாதுன்னு. இந்த 2 பயவளம் பெட்டியை நடத்திட்டு வந்தான் இல்லையா, இந்த ஊசா பார்த்தான் பெட்டி விழுந்துடப்படாதுன்னு ஆவேறி பிடிச்சானே, கர்த்தர் அடிச்சு அடிச்சத்து போனாங்க. புரிஞ்சுதானே சொல்லுது? உங்களுக்கு புரியலையோ? நல்ல காரியம் இல்லையா செய்ய போனது, பெட்டி விழுந்துடப்படாது. போய் பிடிச்சான், ஆவேறி பிடிச்சான், அடித்தான், செத்தான். தாவீது பயந்துட்டாங்க, என்னடா இது, டேய் வைங்க பக்கத்தில் அங்கே வச்சுட்டு ஓபேத்தேதம்மா அங்கே வச்சுட்டு துணியை போட்டு மூடிட்டு வந்துட்டான். இவன் இங்கேருந்து யோசனை, நான் நல்ல காரியம் தானே செய்தேன், உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரணும், அதை பத்திரமா கொண்டு வரணும் தானே செய்தேன். லே ஆசாரியாரை கூப்பிட்டு காக்குறான், இது ஏன் இப்படி அடி விழுந்தது, என்ன விவரம்? அது ராசாவே காரியம் இப்படி ஆகும். அது என்ன காரியம்? உடன்படிக்கை பட்டி இப்படி எல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றப்படாது. என்னத்தில் ஏற்றப்படாது? உடன்படிக்கை பட்டியை மாட்டு வண்டியிலையும் காலையிலையும் மாடுகளுக்கு தலையிலையும் ஏற்றப்படாது. அது ஆசாரியர்கள், அதுக்குன்னு பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆசாரிகள் 12 ஆசாரியர்கள். இந்த பெட்டி இப்படி இருக்குன்னா இந்த பெட்டியிலோடு சொருவதுக்கு 2 வளையம், அந்த அர்த்தத்தில் இந்த அர்த்தத்தில் ஒரு வளையம், இங்கே வளையம், 4 வளையம் இருக்கும். இந்த சாரி ஆமாம் 4 மூலைக்கு 4 வளையம். இந்த வளையத்தில் ஓடி இருந்த களக்கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊர்காட்டில் களக்கம்பு மாதிரி ஒரு கம்பை சொருவணும். அது பெட்டி இதுன்னு வச்சுடுங்க, இந்த பக்கம் இவ்வளவு தள்ளி நிற்கும், அந்த பக்கம் அவ்வளவு தள்ளி நிற்கும், இது அங்கே தள்ளி நிற்கும், இது இங்கே தள்ளி இருக்கும், பெட்டிக்கிட்ட நெருங்க உட்காது. இந்த கம்பில் இந்த அர்த்தத்தில் 3 ஆசாரியர்கள் தோல்ல வச்சணும். இங்கே 3 மொத்தம் 4 3 12 ஆசாரியர் பெட்டிக்கிட்டே போகக்கூடாது. இந்த கம்பை சொருவி அந்த கம்புக நுனியில் 3 செமந்துக்கிட்டே போகணும். எப்படி போகணும்? ஆசாரியர் செமந்துக்கிட்டு போக வேண்டிய உடன்படிக்கை பட்டிய மாட்டு வண்டிகள்லையும் மாடுகளுக்கு மேலே ஏற்றினா என்ன நடக்கும்? பின்ன இப்படி தான் நடக்கும். வில்லங்க தர எவனாவது ஒருத்தன் போய் கீழே விழுந்துடப்படாதுன்னு பிடிப்பான் இல்லையா, அடிபட்டான் செத்தான். பிரமாணம் நல்ல கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இல்லையா அப்படி அவசியம். இதை நேரத்தை சொல்லப்படாதா எனக்கு? நான் உங்களுக்கு எல்லைக்குள்ள ஊசியாக மாதிரி உங்கள் எல்லைக்குள்ளே நான் வரவும் கிடையாது. ராஜாவாக இருந்தாலும் நான் ஊழியக்காரலாக்கு உங்கள்கிட்ட கேட்டு இல்லையா செஞ்சுருக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா, சும்மா இருந்துட்டான். போகிறோம் அதை சொல்லுவார் பாருங்க. நீங்கள் அந்த வசனத்தை 1 நாளாகவும் 15 படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. ஒரு வசனம் 15 படிங்க. என்ன சொல்லுது? நாம் அதை 1 நாளாகவும் 15 தானே? இல்லை அது 13 வசனம் படிச்சிருக்கோமோ இல்லை? முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலே கர்த்தரை நியாயமானபடி தேடாத போனபடினாலே அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். புரியுதா? நமக்கு இத்தனை பிரமாணம் எழுதி கொடுத்துருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட இல்லையா கேட்கணும், இதை எப்படி கொண்டு போகணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லியிருந்தா சொல்லி கொடுத்துருப்பான். அடி விழ பண்ணினார் நியாயமானபடி தேவ சித்தம் செய்யாதனால. இப்போ 15 படிச்சிருங்க. லேவிபுத்திரர் வார்த்தையின்படி பிரகாரம் தேவனுடைய பட்டியை அந்த தண்டு, இது அந்த தண்டுகள்னாலே தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார், சுமந்துட்டு வந்தா. பாத்தியா? உடன்படிக்கப்பட்டு இந்த பயவளுக்கு, இந்த மாடுகள் கழுதையை தேட போகிற பயவளுக்கு அதிகாரம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த மாடுகளுக்கும் கழுதைகளுக்கும் எதுவும் தெரியாமல் எல்லாம் போட்டு உடச்சி நாசாக்கி இனி யாராவது ஒருத்தர் பாதுகாக்க குறுக்க புகுந்துருவான் இல்லையா. 2 பேர் அடி நடக்கவள சொல்லிட்டான் இஸ்ரவேல், நேரத்தை வீட்டை விட்டு ஒதுங்கிரு, நாங்கள் அடிக்க போகிறோம் வீடை அது வீடாக்க ஓடி தப்பி இவ்வளவு நேரத்துக்குள்ளே ஓடி இருக்கணும், இப்போ அடிக்க போகிறோம். 2 பேர் அடி நடக்க இடத்துல இடையில போகிறவனுக்கு இல்லையா மண்டையில் அடிப்பட கல்லறி படம் விளக்கத்துக்கு போகிறவனே வெட்டி போடுவேன் நம்ம உலகத்தில் இல்லையா. நீ எதுக்கு அங்கே போகிறேன்னு கேட்டேன். உனக்க வேலையை பார்க்கணும், நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆவி இழந்தவன் தானே அடி போடுவான், கிருபை இழந்தவன் அறுக்க போகிறான், நீ அதுக்கு அங்கே போய் சாவ போகிறான்னு கேட்டேன். உனக்கு பிழைப்போ இல்லையா பார்த்துருக்கணும். நீ ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய இடத்து ஜீவன் நிலைக்கு இல்லையா போயிருக்கணும், தேவ பிரசனை இருக்க இடத்துல இல்லையா போயிருக்கணும், மேலானதுக்கு இதுலையா பார்க்கணும். அப்பனுக்கு வீடாகும், தாப்பனுக்கு வீடாகும், சித்தப்பனுக்கு வீடாகணும், பின்ன சாவு எல்லாரும் சேர்ந்து சவுலம் போனாவே இல்லையா. இது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காரியம் அல்ல. அது 1 யோவான் 1:3 யோவான் சொல்வார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும். இது வேணும்னா வாருங்கடே, வேற காரியத்துக்கு நாங்கள் இல்லை அல்ல இல்லையா. இது வேணுமா, இந்த அனுபவம் வேணுமா? நீங்கள் அப்போஸ்தலர் 2:40 பேதுரு சொல்வார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், நித்திய ஜீவனை பெற்றார்கள். அந்த வார்த்தையை மாறுபாடான சந்ததியை விட்டு விலகாதவர்கள் 2000 வரியங்களை அடிச்சுக்கிட்டே கிடக்கானுவன், இன்னும் சமாதானம் வரையில வராது. சரிதானே? இப்போ இனி மேசியா வந்தா கொள்ளலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காவலாம், அது வேற கதை, இப்போ பேசுக்கு நேரம் இல்லை. சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், தேவ கிருபை, தேவ அங்கீகாரம், தேவனுடைய நடத்துதல்
தேவ பிரசன்னம் நம்மை விட்டு நீக்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கேற்ற கனியில் ஒன்று பரலோகத்தில் மனசு வைக்கணும். பரலோக ஆவி வந்துடுவார், ஆவினால நடத்தப்படு. பரலோகத்தில் வந்து ஆவினால் நடத்தப்படு. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் அரசியலுக்கும் பரிசுத்தாவி கனிகளுக்கு சம்பந்தமில்லாத கனி உள்ள சூழ்நிலையில் வீணா போய் நுழைஞ்சி உங்களை அழிச்சுக்கிடாத. ஒரு கர்த்தரை வரமாட்டார், பார்க்கவே வேண்டாம். நான் வச்ச பிரமாணம் இது, அதில் இருந்து போயிட்டே இரு. என்ன மிஞ்சி, என் வார்த்தையை மிஞ்சி, என் ஆவியை மிஞ்சி, அந்த கனிகளை மிஞ்சின காரியத்தில் நீ எங்கே சிக்கினாலும் நான் பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது. உன்கிட்ட போ சொல்லலையே, என் பின்னாலே வந்திருக்கணும். மற்ற யோவான் 10:27-28 என்ன ஆடு என் சத்தம் கேட்கணும்டா, என் பின்னால வந்திருக்கணும்டா, என் கையில் பலத்த கருத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கணும்டா. நான் உன்னை பார்த்துட்டு காத்திருப்பேன், நான் இருக்க இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன். எங்கே போனான்னு கேட்பாரு. என்ன சொல்வீங்க? ஜனங்களுக்கு இப்போ அப்படிதான், அவர் அப்படி இவர் எப்படி எல்லாம் வடக்கு தக்கா சுற்றிட்டு புற கடைசியில் இயேசு இருக்க இடத்துக்கு போக முடியாமல் ஆயிரப்படாது. அதனால் தயவு செய்து இந்த நாட்களில் ஆண்டவர் இதெல்லாம் வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை பற்றி சொல்லுது. இவையெல்லாம் திருஷ்டாந்தமாக வச்சிருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தம். எங்கெல்லாம் விழுந்தானுவன், எங்கெல்லாம் அடிபட்டானுவன், எங்கெல்லாம் நொறுங்குனானுவன் எல்லாம் பார்த்துக்க. இதை பார்த்து நீ மரியாதையாக நடக்கவில்லை. எவ்வளோ திருஷ்டாந்தம் நமக்கு வச்சிருக்கு. அந்த திருஷ்டாந்தங்கள் இருந்தால் சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நம்மை விட்டு நீக்கப்படாதபடி நாம் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், அடங்கிருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. அதுக்கு அந்த பக்கம் தலையை நீட்டாத, அடிச்சுட்டு போயிடும் வெளியே. வண்டியில் போகும்போது சொல்ல கையை வெளியே போகாத, கையை காணாது. தலையை வெளியே போட்டால் தலை காணாது. இல்லைனா வீரனாக்கம் சூரியனாக்கம்னா பிறகு தலை இல்லாத மூட்டம் தான் கிடக்கும். அல்ல இல்லையா? நீட்டாதன்னா நீட்டாத, தலையை பதுங்கு எவ்வளோ பதுங்கு, ஜோமன் எவ்வளோ இருந்து ஜோமன். சரி, அப்போ ஆவி இழந்தவர்கள் தேவ இது உலகம் முழுசு நடக்கிற காரியம். இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த நாட்கள்லேயே ஆவியானவர் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லியிருக்காரு நம்புகிறேன். உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எங்களுக்கு இவ்வளோ தானே செய்ய முடியும் இல்லையா? உங்களை கயிறு கட்டி சங்கிலி கட்டி இழுத்துக்கு இந்த பிராந்து பிடிச்சவனை ஊளம்பாராய் கொண்டு போகிற மாதிரி கட்டி கொண்டு போக முடியும். அப்படி நினச்சதுகளோ? இல்லை, உங்களுக்கு புத்தி இல்லையா இருக்குடா? கொஞ்சம் நாள் ஆமாம் கரிஞ்சின மாதிரி எப்படி இருக்குது நம்ம ஆண்டவருக்கு பின்னால். உங்களை கட்டி எழுத்து விலங்க போட்டு எங்களுக்கு ஊளம் பறவை கொண்டு போக முடியாது. சில வேலை அப்படி சிக்கிக்கிடுவோம். நாங்கள் சொல்ல தான் முடியும், 2 வாரத்தை ஜெபிக்க முடியும். அது பிறகு ஆண்டவர் சொல்லார், ஒரு வேலை முடிச்சா போ, வேலையை பாரு, அங்கே போ, இனி அந்த இடத்துக்கு போ, இதெல்லாம் போகிறோம், நிச்சயம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். சரியா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளுடைய கொடுக்கப்படும் சொன்ன மாதிரி நம்மை விட்டு நீக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். அதற்குரிய கனிகள் உடையவர்களாக வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா?